Hi everyone, welcome to MCP Masters. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் இந்த சேனலில் பார்த்து கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு புது முயற்சியாக மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த வீடியோ முழுக்க ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை பார்த்துட்டு மேற்கொண்டு இதை பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போது 10th ஸ்டார்ட் பண்ணுறோம். சாப்டர் 1 மொத்தம் உங்களுக்கு 8 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்ப்போம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் அண்ட் பேர். பேர்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 சேர்ந்து இருந்தால் அது பேர்னு சொல்லுவோம். ஜோடியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோமா. இப்போது 1, 2 இது ஒரு பேர். 2, 5, 3, 4 இது எல்லாமே பேர் தான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த 1, 2 2, 1 இது ஈக்குவலா? இந்த 1, 2ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ. இப்போ நீங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா 1, 2 அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் சீட். அதாவது ரோ இருக்குதுன்னா இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இப்படி இருக்கும். இதில் இந்த 1, 2 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் சீட். அப்போ இந்த 2, 1ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சீட். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா? கிடையவே கிடையாது. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட் தான். அதாவது இதே சேம் நம்பர் தான் இருக்கும் 1, 2, 2, 1. ஆனால் அதோட சேஞ்ச், அந்த பொசிஷன் சேஞ்சாக இருக்கும்போது அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன், இந்த தேட்டர் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இங்கே வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, இதில் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ கேரட், ஸோ சீன்னு இருக்குது. பிரிஞ்சால் பி, லேடிஸ் ஃபிங்கர் எல். ஃப்ரூட்ஸ்லேயும் பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் எஸ். இப்போது இந்த கேரட்டுங்கிறது இது ஒரு கேரட்டுங்கிறது ஆப்பிளோட பேராக இருக்குது, ஆரஞ்சோட பேராக இருக்குது, கிரேப்ஸோட பேராக இருக்குது, ஸ்ட்ராபெரியோடையும் பேராக இருக்குது. அப்போது இது எப்படி எழுதலாம்? C, A, C, O, C, G, C, S. அதாவது இந்த கேரட்டுங்கிறத சின்னு நம்ம சொல்கிறோம். அது இந்த 4 ஃப்ரூட்ஸோடையும் பேராக இருக்கனால C, A, C, O, C, G, C, S. ஓகேவா? இப்போ அதே மாதிரி பிரிஞ்சாலுக்கு பி. அப்போ என்ன வரும்? B, A. பிரிஞ்சால் ஆப்பிளோட பேராக இருக்குது, B, A. பிரிஞ்சால் ஆரஞ்சோட பேராக இருக்குது, B, O. அதே பி கிரேப்ஸ்னா G, B, G. B எஸ்ஸோடையும் பேராக இருக்குது. இப்போ அதே சேம் ப்ரொசீஜர் தான் லேடிஸ் ஃபிங்கர் இருக்கும்.
எல் கமா ஏ, எல் கமா ஓ, எல் கமா ஜி, எல் கமா எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, 12 பேர் இருக்குது. 12மே டிஸ்டிங்க்ட் பேர் தான். 12 வித்தியாசமான பேர், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதான் 12 டிஸ்டிங்க்ஸ் பேர் இதுலேருந்து இருக்குது. இந்த இது தான் இந்த டேபிளில் கொடுத்துருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இதில் இப்படி தான் பேர்ஸ் வந்து இப்படி தான் பண்ணுவோம். இதுவே உங்களுக்கு இந்த பிக்சருக்கு பதிலாக இப்போ பாருங்களேன், பிக்சருக்கு பதிலாக 1, 2, 3, பிக்கு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களை ஏ கிராஸ் பி இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சேம் இங்கே நம்ம என்ன பண்ணணுமோ கேரட்டை வச்சு இந்த 4 இதையும் பேர் பண்ணணும். இந்த இதை வச்சு பேர் பண்ணணும். இவங்க இங்கே ஏ கிராஸ் பின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வச்சு பியை ஒவ்வொன்றும் பேர் பண்ணணும். இப்போ ஏல பாருங்கள் 1, 2, 3 இருக்குது. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என்ன போடணும்? 1 கமா ஏ, 1 கமா பி. ஓகேவா? அடுத்து இந்த 2 வச்சு 2 கமா ஏ, 2 கமா பி. ஓகேவா? அடுத்து இந்த 3 வச்சு 3 கமா ஏ, 3 கமா பி. அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது. ஓகேவா? இதுவே பி கிராஸ் ஏ கேட்டால் என்ன செய்வீங்க? பி கிராஸ் ஏ கேட்டால் ஒன்றுமே இல்லை. இப்போ ஏங்கிறது என்ன இருக்குது? 1 கமா 2 கமா 3. பிங்கிறது என்ன இருக்குது? ஏ கமா பி. பி கிராஸ் ஏன்னு கேட்டால் என்ன செய்யணும்? பியை வந்து ஏவோட பேர் பண்ணணும். அப்போ என்ன எழுதுவீங்க? ஏ கமா 1, ஏ கமா 2, ஏ கமா 3. அடுத்து பியில் இன்னொன்று இருக்குது, பி கமா 1, பி கமா 2, பி கமா 3ன்னு எழுதணும். ஓகேவா? இதுதான். இப்போது கொஸ்டின் அவங்க கேட்பாங்க, இந்த ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்பாங்க. பாருங்கள், இங்கே 1 கமா ஏ இருக்குது, இங்கே ஏ கமா 1 இருக்குது. இதை பார்த்தது என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் ஈக்குவல்னு சொல்லுவீங்க. ஆனால் நம்ம போன இதில் ஒரு கான்செப்ட் பார்த்தோம், 1 கமா 2வும் 2 கமா 1ம் நாட் ஈக்குவல்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு தேட்டர் போகிறீங்க அப்படின்னா 1 கமா 2ங்கிறது ரெப்ரஸ் பண்ணும், 1ங்கிறது ரோ, அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் சீட்டு, 2 கமா 1ங்கிறது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சீட்டு. அப்போது அது நாட் ஈக்குவல். அப்போது கேட்டாங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்மோடையே நம்ம பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1 கமா 3 கமா 5, பி ஈக்குவல் டு 2 கமா 3. நம்மளை வந்து ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததை வச்சே நீங்கள் இந்த இதுக்கு சொல்லியிருக்கணும் இது ஈக்குவல் இல்லைன்னு. ஓகேவா? பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன். எப்போவுமே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவன் சொல்லி எழுதணும். ஏ ஈக்குவல் டு 1 கமா 3 கமா 5, பி ஈக்குவல் டு 2 கமா 3. டு ஃபைண்ட், என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அப்போ ஏ கிராஸ் பி எழுதிடுவோமா? ஏ கிராஸ் பி என்ன செய்யணும்? 1 கமா 3 கமா 5 கிராஸ் பி என்னது? 2 கமா 3. இப்போ என்ன செய்யணும்? கிராஸ்னால் பேர் பண்ணணும். 1 வச்சு இந்த ரெண்டையும் பண்ணணும். 1 கமா 2, 1 கமா 3. அடுத்து இந்த 3யை வச்சு பண்ணுங்கள். 3 கமா 2, 3 கமா 3. அடுத்து இந்த 5யை வச்சு 5 கமா 2, 5 கமா 3. அப்போது ஏ கிராஸ் பி முடிஞ்சிருச்சு. அடுத்து பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்களா? பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. பி கிராஸ் ஏ என்ன செய்யணும்? இந்த 2வை வச்சு
ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், பியை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2,1 2,3 2,5 அடுத்து இந்த 3 வச்சு 3,1 3,3 3,5 A cross B கண்டுபிடிச்சாச்சு, B cross Aயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான், இஸ் A cross B ஈக்குவல் டு B cross A அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன செய்யணும், நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, இதை செகண்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன எழுதணும், ஃப்ரம் 1 and 2 we conclude that A cross B not equal to B cross A. ஏன்னு அவன் கேட்டிருக்கான், இஃப் நாட் ஒய்ன்னு கேட்டிருக்கான். ஸோ ஏன் எழுதணும், எதனால் இது நாட் ஈக்குவல்னா 1 cross 2 நாட் ஈக்குவல் 2 cross 1, சாரி 1,2 நாட் ஈக்குவல் 2,1. அதாவது இதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது. 1,3 3,1 இதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே, அதாவது இப்போ இந்த இதில் ஒரு இது ஈக்குவலாக இல்லாட்டாலுமே அது அந்த இது ஃபுல்லாமே நாட் ஈக்குவல் தான். இங்கே பாருங்கள் 1,2 2,1 இதுவுமே நாட் ஈக்குவல், 1,3 3,1 இதுவுமே ஈக்குவல் இல்லை. ஸோ இது எப்படி ரெண்டுமே ஈக்குவல் ஆகும், அதனால் இதுதான் ரீசன். ஓகேவா? அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஷோ தட் n of A cross B equal to n of B cross A. A cross Bங்கிறது இது, n of A cross B அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம A cross B கண்டுபிடிச்சிருக்கோமா, இதில் எத்தனை நம்பர், என்னங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் A cross B தான். இங்கே பாருங்கள், இது 1 2 3 4 5 6. அப்போ n of A cross B 6. அடுத்து n of B cross A கேட்டிருக்கோம், B cross A இது. அப்போது இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ n of B cross Aவும் 6 தான். அப்போது இது வந்து ட்ரூ. அப்போ என்ன எழுதணும், therefore n of A cross B equal n of B cross A. ஓகேவா? அதோடு அவன் முடிக்கலை, இன்னொரு ஈக்குவல் கொடுத்து n of A இன்ட்டு n of Bன்னு கேட்டிருக்காங்க. n of A எத்தனை இருக்குது, n of A cross Bனா இந்த இது, n of Aனா இது. அப்போ n of Aங்கிறது என்னது, இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3. n of B எத்தனை, கொஸ்டினில் பாருங்கள் 2 இருக்குது. அப்போது 2 என்ன சொல்லியிருக்காங்க, n of A cross n of B. அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ n of A cross n of B ஈக்குவல் டு 3 × 2 ஈக்குவல் டு 6. அப்போ நமக்கு n of A cross B ஈக்குவல் n of B cross A ஈக்குவல் n of A cross n of B. இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆன்சர் என்ன, n of A cross B 6 தான் வந்துச்சு, n of B cross A 6 தான் வந்துச்சு, n of A cross n of Bயுமே 6 தான் வந்துச்சு. அப்போது எல்லாத்துக்குமே 6 தான் வருது. அப்போ இது வந்து ஈக்குவல், அப்போ இது வந்து ப்ரூவ்டு. ஓகேவா? ஹென்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த சென்டென்ஸை இங்கே எழுதிடணும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. A ஈக்குவல் டு A B அதை கொடுத்துருக்கதை எழுதிட்டு என்ன ஃபைன் பண்ணணுமோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினில் அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை அப்படியே எழுதுங்க. A cross Bனா எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஏலேருந்து பிஏ பேர் பண்ணணும். B cross Aனா பியிலேருந்து ஏ பேர் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு ரெண்டு ஈக்குவலாக இல்லையான்னு பண்ணுங்கள். எப்போவுமே A cross B B cross A வந்து நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். 1,2 2,1 ஏன்னு சொல்லி நான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு இருக்கேன், தேட்டர் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ரீசன் கேட்டிருக்காங்க ஒய்னு. ரீசன் கேட்டால் இந்த இதுதான் ரீசனாக எழுதணும். 1,2 2,1 நாட் ஈக்குவல், 1,3 3,1 நாட் ஈக்குவல். ஸோ n of A cross B n of B cross A வந்து நாட் ஈக்குவல் தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, n of A cross B ஈக்குவல் டு n of B cross A ஈக்குவல் டு n of A cross n of B. n of A cross Bனா என்னன்னு பாருங்க. n of A cross Bனா ஒன்றும் இல்லை, A cross B கண்டுபிடிச்சதில் எத்தனை இது இருக்கோ அதான் n of A cross B.
n ஆஃப் b கிராஸ் ஏல கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதில் எத்தனை இருக்கோ அது n ஆஃப் b கிராஸ் ஏ. ரெண்டுமே ஈக்குவலாக, ரெண்டுமே 6 இருக்குது, ஈக்குவல் தான். n ஆஃப் a n ஆஃப் bனா ஏல எத்தனை இருக்குது, பியில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக வரும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நமக்கு 3 2 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 தான். இதுவுமே 6 தான். அப்போ இது வந்து ட்ரூ. ரெண்டாவது எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து அங்கே வந்து கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கேட்டாங்க. இங்கே ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏவும் பியும் கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் தானே. ஃபஸ்ட் அப்போ கிவன் ஏ கிராஸ் பி ஈக்குவல் 3,2 3,4 5,2 5,4. ஓகேவா? இப்போது ஏ கிராஸ் பினா என்ன மீனிங்? அதாவது ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு இது ஏவாக இருக்கும், செகண்ட் இது பியாக இருக்கும். கரெக்டாக? அதே தானே வரும். ஏபி இப்படியே தானே வரும். அப்போது இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது ஏவாக இருக்கும், செகண்ட் இது பியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த கொஸ்டினில் இது ஏனா நம்ம ஏ தான் கேட்டிருக்கான். அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது ஏ, அப்போ 3, இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போனா என்ன, இந்த மறுபடியும் 3 போடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 வந்து செகண்ட் இதில் பேர் ஆகும்ல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 3 இருக்குது, 2 5 இருக்குது. இங்கே பாருங்கள் 2, இங்கே 5 கூடயும் ஒரு 2 இருக்குது. அப்போனா என்ன மீனிங்னா, இந்த ஏல 2 இருக்குது, பியில் 2 இருக்குது. அப்போது ஏல 3, இங்கே ஒரு 5 இருக்குது. ரிப்பீட் ஆனால் அதை எழுதணும் அவசியம் இல்லை. ஓகேவா? 3 5. அப்போ பியில் பாருங்கள், ரெண்டாவது இருக்கிறது தானே பி, ரெண்டாவதில் 2 இருக்குது, 4 இருக்குது. மறுபடியும் 2 4 வருதுன்னா இந்த 2 4 தான் அந்த ரெண்டோடையும் பேர் ஆகிருக்கு. ஸோ பி வந்து 2,4. இப்போ பாருங்களேன், இது ஏபி இருக்கா, இதை நீங்கள் ஏ கிராஸ் பி போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது 3யும் 2யும் போடுவீங்களா, 3யும் 2யும் போடுவீங்களா, 3,2. அடுத்து இந்த 3யை வச்சு 4, 3,4. இப்போ பாருங்கள், இந்த இது வந்திருக்கு. புரியுதா? கொஸ்டினில் ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏபி கேட்காங்க. போன சம்மில் பார்த்தது வந்து ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கேட்டாங்க. அவ்வளோதான், தவிர ரெண்டுமே சேம் தான். இப்போ அடுத்து பி கிராஸ் இது ஏ கிராஸ் பி 3யை வச்சு முடிச்சாச்சு. இப்போ 5 வச்சு பாருங்கள், 5,2 5,4. புரிஞ்சா? கொஸ்டினை வந்து அவன் ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கேட்டாலும் கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏபி கேட்டாலும் ஈஸி தான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, ஆர்டர் பேர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். ஏ கிராஸ் பி, அப்புறம் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பேர் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். அடுத்து அதே வச்சு ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கேட்டால் எப்படி பண்ணணும். செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிக்கிறது எப்படி, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா, இல்லை ஸ்லோவாக பேசணுமா, என்னன்னு எல்லாம் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு அடுத்து உள்ள சம்ஸை நடத்தி போடுறேன். தேங்க்யூ, பாய்.